Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square rootல third Roman பார்க்க போறோம். third Romanல fourth sum பார்க்க போறோம். இதுல கரெக்ட்டா 2 decimal places கொடுத்திருக்காங்க. 6.12 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ 2 decimal placesனா நம்ம என்ன பண்ணனும்? இன்னும் ரெண்டு pair of zeros add பண்ணனும். சோ pair add பண்ணும்போது 0 0 0 0. சோ first நம்ம என்ன பண்ண போறோம்? 6 இருக்கு. 6 எப்படி பிரிக்கலாம்? first odd even on first நம்ம இத பார்த்துட்டு தான் நம்ம உள்ள போனோம்ல. 1 2 3 4 5 6 7 7ன்றதுனால 1 2 2 pair பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ first 6 எடுக்கிறோம். 6 எடுத்தீங்கன்னா எப்படி வரும்? 2 2s are 4. 6 minus 4 எவ்வளோ? 2. அடுத்து என்ன பண்ணும்? அடுத்த பேரை எடுக்கும். அடுத்த பேர் என்ன? 12. ஓகேவா? 6 minus 4 2 எழுதிட்டோமா? அடுத்த பேர் என்ன? 12. இந்த வேல்யூ என்ன பண்ணலாம்? 2 plus 2 4. இப்போ இந்த 4 ஓட எந்த வேல்யூ போடா நமக்கு நியரா வரும்னு பார்க்கணும். 4. 44 into 4 னா 176 வருது. 4 4s are 16, 6 balance 1. 4 4s are 16, 16 plus 1 17. சோ இப்போ என்ன பண்ண போறோம்? 12. 12ல 6 போயிடுச்சுனா 6. இங்க என்ன பண்ண போறோம்? நமக்கு என்ன ஆயிடும்? 10 ஆயிடும். 10ல 7 போயிடுச்சுனா 3. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த pair of zeros இறக்க போறோம். இங்க 44 plus 4 எவ்வளோ? 48. சோ 1 time 2 time 3 time அது மாதிரி போடும்போது எனக்கு எவ்வளோ டைம் இந்த நியரர் வேல்யூ வருதுன்னா 7 டைம். இங்க 7ன்றதுனால இங்க 7. சோ அந்த வேல்யூஸ் பண்ண என்ன பண்ணிக்க 487 into 7 போட்டுருக்கேன். போட்டா எனக்கு என்ன வேல்யூ வருது? 3409 வருதா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை சப்ட்ராக்ட் பண்ண போறேன். பண்ணா 10 minus 9 1. இங்க 9 ஆயிடும். இங்க 5 minus 4 1 ஆயிடும். ஓகேவா? சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்? அடுத்த பேரை எடுக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணா 487 plus 7 னா 494. என்ன ஆட் பண்ணா இப்போ நியரர் வேல்யூ நம்ம இதுல பாக்கும்போது 3 டைம்ஸ் தான் கிடைக்குது. இங்க 3 னா இங்கயும் 3. மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னா 4 டைம் போட்டா எனக்கு அதிகமா வருதுனால போடல நான். 3 டைம்ல போடிங்கனா 3 3s are 9. ஓகேவா? 4 3s are 12, 2 balance 1. 9 3s are 27, 27 plus 1 28. balance 2 4 3s are எவ்வளோ? 12 13 14. ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 10 minus 1 10 minus 9 1. இங்கே என்ன ஆகிடும்? 8. இங்கே என்ன ஆகிடும்? அடுத்தது 9 9 minus 2 7. இங்கே என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். 10ல் 2 8 போயிடுச்சுன்னா 2. இங்கே என்ன ஆகிடும்? 8 ஆகிடுமா? 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு பேரே கிடையாது. இது எப்படி எழுதலான்னா ரூட் ஆஃப் 6.12 இதுக்கு தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பேர், அதனால ஒரு டிஜிட் டெசிமல். அப்போ ரூட் ஆஃப் 6.12னா 2.473. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணோம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? தேர்ட் டிஜிட் பார்ப்போமா? தேர்ட் டிஜிட் என்ன இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் டிஜிட் என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 நம்ம என்ன பண்ண முடியாது? ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ 2.47ம் போட்டுக்கலாம். இல்லை அப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னா 2.5ன்னு போட்டு சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். கிளியர்? ஆக்சுவலி தேர்ட் டெசிமல் தான் கரெக்ட் பண்ணணும். அது 3 இருக்குது, அதனால் அப்படியே கூட போட்டுக்கலாம். இல்லை அதையும் நீங்கள் ஷார்ட் பண்ணணும் 2.5ன்னு போட்டுக்கலாம். கிளியர்? தேங்க்யூ.